أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. ربي زدني علما سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. அன்பார்ந்த எனதருமை இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹுடைய பேரருளால் பெரும் கிருபையினால் ரமலானுடைய மாதத்தை அல்லாஹ் அடையச் செய்து தொடர்ச்சியாக அவன் மீது நம் மீது கடமையாக்கப்பட்ட நோன்புகளை நோற்ற மக்களாக இரவு வணக்க வழிபாட்டை முழுமைப்படுத்தக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அவனுடைய மஸ்ஜிதில் அவனுடைய குர்ஆனை பற்றியும் அவனுடைய தூதனுடைய நபிமொழிகளை பற்றியும் கேட்கக்கூடிய ஒரு சிறந்த வாய்ப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீண்டும் நமக்கு வழங்கியிருக்கிறார். இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கக்கூடிய மிகப்பெரிய அருள்கொடை. இந்த அருள்கொடைக்காக முதலாவதாக நம் அல்லாஹ்விடத்தில் நன்றி செலுத்திக் கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அருளை மரணம் வரை நமக்கு வழங்குவானாக. நாம் வாழ்க்கையில் செய்த எல்லா பாவங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிப்பானாக, மறைப்பானாக. இந்த உம்மத்தில் நிலவக்கூடிய கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், சோதனைகள் அனைத்தையும் நீக்கி கண்ணியம் மிகுந்த சமுதாயமாக எல்லாம் அல்ல அல்லாஹ் இந்த சமுதாயத்தை ஆக்கி அல்புரிவானாக. அன்பிக்கினிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவால் அருள் செய்யப்பட்ட மாதம் ரமலானுடைய மாதம். இந்த மாதத்தில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய குர்ஆனை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இறக்குகிறார். எனவே இந்த மாதத்தை அடையக்கூடிய மக்கள் நோன்புறவர்கள் என்பதாக அல் குர்ஆன் நமக்கு பதிவு செய்கிறது. குர்ஆன் என்பது அல்லாஹ்வினுடைய பேச்சு, அல்லாஹ்வுடைய சிஃபத். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த குர்ஆன் எழுத்து வடிவிலே கொடுக்கப்படவில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜிப்ரீலை அழைப்பான். ஜிப்ரீல் இடத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேத வசனங்களை அல்லாஹ் பேசுவான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதரிடத்தில் வருவார்கள். அல்லாஹ்வின் தூதரிடத்தில் வஹ்யை எத்தி வைப்பார்கள், ஓதி காண்பிப்பார்கள். ஒரு மிகப்பெரிய சிறப்புக்குரிய ஒன்றுதான் குர்ஆன். இந்த குர்ஆனுடைய வசனங்கள் என்பது அல்லாஹ்வுடைய பேச்சு என்பதை முதலில் நாம் உள்ளத்தில் ஆழமாக பதிய வைக்க வேண்டும். இரண்டாவது, இந்த குர்ஆன் அல்லாஹ்வின் தூதருக்கு 23 ஆண்டுகள் அல்லாஹ் இறக்கினான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 40 வயதில் வஹ்யுடைய ஆரம்பம், 63 வயதில் வஹ்யுடைய முடிவு. 23 ஆண்டுகள் சந்தர்ப்பங்களுக்கு ஏற்ப, வசதிகளுக்கு ஏற்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவனுடைய இந்த குர்ஆனை அல்லாஹ் இறக்கினான். குர்ஆனில் பெரும்பாலான வசனங்களுக்கு அந்த வசனம் இறங்கப்பட்டதனுடைய காரணத்தையும் தஃப்சீருடைய ஆசிரியர்கள் பதிவு செய்வார்கள். சென்ற வாரம் அதில் சில வசனங்களைத்தான் நாம் பார்த்தோம். ஒரு வசனம், ஒரு பிரச்சனை அல்லது அல்லாஹ்வின் தூதரிடத்திலே சில மக்கள் வந்து கேட்பார்கள், மறுமை எப்பொழுது வரும், ரூஹ் என்றால் என்ன என்றெல்லாம் கேட்பார்கள். ரசூலுல்லாஹ்ட்ட வினவப்பட்டது ரூஹ் என்றால் என்ன என்று. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அதை பற்றி சொல்ல தெரியுமா? அல்லாஹ் அறிவிக்காமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் எதுவும் சொல்ல முடியாது. அல்லாஹ் வசனத்தை இறக்குகிறான், யஸ்அலூனக அனிர் ரூஹ். நபி அவர்கள் ரூஹை பற்றி உங்களிடத்தில் கேட்கிறார்கள், சொல்லுங்கள், குலிர் ரூஹு மின் அம்ரி ரப்பி. அது அல்லாஹ்வுடைய கட்டளைகளில் ஒன்று. வமா ஊதீதும் மினல் இல்மி இல்லா கலீலா. அதை குறித்து அறிவு என்பது உங்களுக்கு குறைவாகத்தான் கொடுக்கப்படும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த வசனத்தை இறக்குகிறார். இப்படி குர்ஆனில் பல்வேறு வசனங்களுக்கு காரணங்கள் உண்டு. அந்த வசனம் இதற்காக இறக்கப்பட்டதனுடைய காரணம் உண்டு. அந்த வசனம் இறங்கும், நபித்தோரின் வாழ்க்கையும் அதனோடு அப்படியே மாறிவிடும்.
சென்ற வாரம் நாம் பார்த்தோம் அல்லவா, மதீனாவை சேர்ந்த 2 கோத்திரத்தார், அவுஸ் ஹஸ்ரஜ் 2 கோத்திரத்தார் இடையில் நடைபெற்ற பிரச்சனை, ஒரு குர்ஆன் வசனம் இறங்கப்பட்டது, அதனோடு அந்த பிரச்சனை முழுக்க தீர்ந்தது. இரண்டாவது கஅப் பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை குறித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கிய வசனம். மூன்றாவதாக சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புறத்தில் அல்லாஹ் அபூபக்கரையும் உமரையும் குறித்து இறக்கிய வசனம். இப்படி குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கிய வசனங்களை நாம் பார்த்தோம். இன்றைக்கு இந்த அமர்வில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சில வசனங்களை இறக்கியிருப்பார். ரசூலுல்லாஹை பண்படுத்துவதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் மெருகூட்டச் செய்வதற்கு சில முக்கியமான குர்ஆன் வசனங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கியிருப்பார். அதில் முதலாவதான செய்தியானது இமாம் திர்மிதி அவர்கள் 3331வது செய்தியாக பதிவு செய்கிறார்கள். இப்னு ஹிப்பான் அவர்கள் 535வது செய்தியாக பதிவு செய்கிறார். இமாம் ஹாக்கிம் அவர்கள் 3896வது செய்தியாக பதிவு செய்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வஹி அறிவிக்கிறான், ஃபஅன்திர் அஷீரத்தகல் அக்ரபீன், நபியே நெருங்கிய குடும்பத்தார்களுக்கு நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள். ஆரம்பமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைவாகத்தான் இந்த அழைப்பு பணியை மேற்கொண்டு கொண்டிருந்தார். அல்லாஹ்வை பற்றி சொல்வது, அல்லாஹ்வின் வேதத்தை ஓதி காண்பிப்பது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வசனத்தை இறக்குகிறான், உங்களுடைய நெருங்கிய குடும்பத்தாருக்கு நீங்கள் எச்சரிக்கை செய்யுங்கள் நபியே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரச்சாரம் செய்கிறார்கள். அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தின்பால் ஆரம்ப கட்டத்தில் ஈர்க்கப்பட்டவர்கள் அடிமைகள், ஏழைகள், பலகீனமான மக்கள். அல்லாஹ்வின் தூதருடைய இறை செய்தியை ஏற்றுக்கொண்டார்கள், இந்த மார்க்கத்திற்குள்ளதாக நுழைந்தார்கள். அல்லாஹ்வுடைய உதவியால் மக்காவில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மார்க்கம் பரவிக் கொண்டே இருந்தது. அந்த மக்காவில் குறைஷி காஃபிர்களும் இருந்தார்கள். குறைஷி காஃபிர்களை பொறுத்தளவிற்கு அவர்கள் பெருமை பிடித்தவர்கள், குலப்பெருமை உடையவர்கள், செல்வந்தவர்கள், பிறரை இழிவாக பார்ப்பவர்கள், ஏழைகளையும் பலகீனமான மக்களையும் தங்களின் சபைக்குள்ளே சேர்க்காதவர்கள். வலீத் இப்னு முகைரா என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதரை குர்ஆன் பதிவு செய்யும். அபூ ஜஹல், அபூ லஹப், உத்துபா, ஷைபா, வலீத் இப்னு உத்துபா என்று நிறைய குறைஷி தலைவர்களை, அவர்களை குறித்து அல்லாஹ் சில வசனங்களை குர்ஆன் இறக்கி இருப்பார் அவர்களை பற்றி. அவர்களின் மனோநிலைமை என்பது அடிமைகளும் ஏழைகளும் பலகீனமான மக்களும் முஹம்மதுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டே வருகிறார்கள். இந்த அழைப்பு பணி எப்படியா தடுத்து நிறுத்த வேண்டும். முதலாவதாக முஹம்மதிடத்திலே நாம் பேசுவோம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே பேச வருகிறார். அல்லாஹ்வின் தூதரிடத்தில் சொல்லுகிறார்கள், நீங்கள் கொண்டு வந்த செய்தி எங்களுக்கு சொல்லுங்க. என்ன செய்தியை நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீர்கள்? ஆனால் நாங்கள் உங்களோடு இணைந்ததை கேட்க தயார். ஆனால் நாங்கள் அந்த சபையில் இருக்கும் பொழுது பிலாலோ அம்மாரோ இதை போன்ற பலகீனமான ஏழைகள், அடிமைகள் இவர்கள் எங்களுடைய சபையில் பங்கு கொள்ளக்கூடாது. அவர்களுடைய டிமாண்ட். நாங்கள் உங்களுடைய இறை செய்தியை கேட்கிறோம், நீங்க என்ன கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்று. ஆனால் நாங்கள் இருக்கக்கூடிய சபையில் யார் வரக்கூடாது. மக்காவின் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அடிமைகளும் பலகீனமான மக்களும் வரக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உள்ளத்தில் இருந்தது, எப்படியாவது இவர்களை இஸ்லாத்திற்குள்ளே நுழைக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதான நோக்கம், நரகத்திலிருந்து மக்களை தடுப்பதுதான் நோக்கம். சரி என்று சொல்லி ஒத்துக்கொண்டார்கள். ஒத்துக்கொண்டு சஹாபாக்களிடத்தில் எல்லாம் சொல்லுகிறார்கள், நான் இஸ்லாத்தை அவர்களுக்கு மத்தியில் எத்தி வைக்க செல்கிறேன். சஹாபாக்கள் எல்லாம் அப்படியே உட்காருகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மத்தியிலே சென்று குறைஷி குல தலைவர்கள் அவர்களுக்கு மத்தியில் சென்று இஸ்லாத்தை சொல்கிறார்கள், குர்ஆனை ஓதி காண்பிக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய நிலையிலே அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு தஆலா அன் அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு தஆலா அன் கண் தெரியாத நபித்தோழர். அவருக்கு கண் தெரியாது. ஆரம்பமாக இஸ்லாத்தை ஏற்ற கூட்டத்தில் வரக்கூடிய ஒரு மனிதர். மிக ஆர்வம் இஸ்லாத்தை படிக்க வேண்டும், இஸ்லாத்தின் ஊடாக நம்முடைய பிணைப்பை ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வத்தில் அவருக்கு தெரியாது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி
அழைப்பு பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் குறைஷி குல தலைவர்களுக்கு முன்பதாக என்று அவர் அங்கே வருகிறார். கண் தெரியாதல்லவா வருகிறார். இயற்கையாகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண் தெரியாத மக்களுக்கு காதனுடைய சத்தத்தை மிக பலமாக கொடுத்திருப்பார். அவர் செவிமடுக்க ரசூலுல்லாஹுடைய பயான் நடந்து கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை ஓதி காண்பிக்கிறார். உடனே உம்மு மக்தூம் ரலியல்லாஹு தஆலா அப்படியே அந்த சபைக்கு அருகிலே செல்கிறார்கள். குறைஷியுல தலைவர்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கக்கூடிய சபையிலே ஒரு ஏழையான கண் தெரியாத உம்மி மக்தூம் ரலியல்லாஹு தஆலா அப்படியே உட்கார்ந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் அர்ஷித்னி, அல்லாஹ்வின் தூதரே எனக்கு நேர்வழி காட்டுங்கள், எனக்கு நீங்கள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்த வேத வசனங்களை உபதேசங்களை எனக்கு ஓதி காண்பியுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கேட்கிறார். எந்த மஜ்லிஸ்? وعند رسول الله صلى الله عليه وسلم رجل من العظماء المشركين, முஷ்ரிக்கீன்களுடைய மிகப்பெரிய கண்ணியவான்கள் இருக்கக்கூடிய சபையிலே அறியாமையில் வந்து உட்கார்ந்து விடுகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உம்மி மக்தூம் ரலியல்லாஹு தஆலா அப்படி கேட்கிறார் அல்ல, அவருக்கு தெரியாது ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறார் என்று. ரசூலுல்லாஹ் முகத்தை அப்படியே திருப்பி கொண்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் கடுகெடுத்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த நெற்றி என்பது இரண்டாக மடிந்தது. காரணம், உம்மி மக்தூம் உட்கார்ந்த உடனே குறைஷிகுல அந்த பணக்காரர்கள் அந்த தலைவருடைய முகங்கள் எல்லாம் மாறுவதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து உம்மி மக்தூமை பார்த்தவுடன் அப்படியே கொஞ்சம் முகத்தை சுளிக்குகிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா அபஸாவுடைய முதல் 10 வசனங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இறக்குகிறான். அபஸ வ தவல்லா அன் ஜாஅஹுல் அஅமா வமா யுத்ரீக லஅல்லஹு யஸக்கா அவ் யذكரு ஃபதன்ஃபஅஹு الذிக்ரா அம்மா மன் இஸ்தக்னா ஃபஅன்த லஹு தஸத்தா வமா அலைக அல்லா யஸக்கா வ அம்மா மன் ஜாஅக யஸ்ஆ வஹுவ யக்ஷா ஃபஅன்த அன்ஹு தலஹா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை சுளிக்கிறார்கள். யாரை பார்த்து? அந்த கண் தெரியாத உம்மி மக்தூம் ரலியல்லாஹு தஆலா அவனை பார்த்து கடுகடுக்கிறார்கள், முகத்தை சுளிக்குகிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்குகிறான், அபஸ வ தவல்லா. அல்லாஹ் நபியை பக்குவப்படுத்துகிறார். நபியே, இங்கே ஒருவர் இருக்கிறார், கடுகடுத்தார், வ தவல்லா புறக்கணித்தார். யாரை புறக்கணித்தார்? உம்மி மக்தூம் ரலியல்லாஹு தஆலா அவர்களை புறக்கணித்தார். அன்ஜாஅஹுல் அஅமா, அவரிடத்தில் அந்த கண்டறியாதவர் வந்த பொழுது, வமா யுத்ரீக, நபியே நீங்க உங்களுக்கு எப்படி தெரியும், லஅல்லஹு யஸக்கா, அவர் இந்த உபதேசத்தினூடாக, நீங்கள் அவருக்கு செய்யக்கூடிய உபதேசத்தினூடாக அவர்கள் தூய்மை பெறலாம் அல்லவா, அவ் யذكரு ஃபதன்ஃபஅஹு الذிக்ரா, உங்களுடைய உபதேசம் அறிவுரை அந்த உம்மி மக்தூமுக்கு பலனளிக்கலாம் அல்லவா, அம்மா மன் இஸ்தக்னா, நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? நபியை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் உட்கார்ந்து பயான் செய்யக்கூடிய உள்ளம் எப்படிப்பட்ட உள்ளம் தெரியுமா? இந்த இஸ்லாத்தை ஏற்கக்கூடிய உள்ளம் அல்ல. நீங்கள் அவர்களை முன்னோக்கியவராக இருக்கிறீர்கள். ஃபஅன்த லஹு தஸத்தா, இன்னும் நீங்கள் அவர்களை முன்னோக்கியவராகவே இருக்கிறீர்கள். வமா அலைக அல்லா யஸக்கா, அவர்கள் இந்த இஸ்லாத்தை ஏற்காவிட்டால் உங்களுக்கு அதன் மீது எந்த ஒரு பழியையும் நான் இடுவதில்லை என்பதாக குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறார். நபியே, உங்களுடைய வேலை என்பது எத்தி வைப்பது மட்டும்தான். வமா அலைனா இல்லல் பலாகுல் முபீன், நம் மீது இல்லை, நபிமார்கள் சொன்ன வார்த்தை எத்தி வைப்பதை தவிர. அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றாலும் சரி, இஸ்லாத்தை ஏற்காவிட்டாலும் சரி, உங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பழிபிடிக்க மாட்டான். வ அம்மா மன் ஜாஅக யஸ்ஆ, இன்னும் உங்களிடத்தில் வந்த அந்த உம்மி மக்தூம் யார் தெரியுமா? மறுமையை குறித்து தேட்டத்தோடு உங்களிடத்தில் வந்தார். வஹுவ யக்ஷா, பயந்தவராக உங்களிடத்தில் வந்தார். ஃபஅன்த அன்ஹு தலஹா, அவரை நீங்கள் அலட்சியப்படுத்தி என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா அபஸாவுடைய முதல் 10 வசனங்களை கண் தெரியாத உம்மி மக்தூம் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை குறித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இறக்கினார். அல்லாஹ் ஒரு விஷயம் சகோதரர்கள், அர்ஷின் மீது உயர்ந்திருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் உலகத்தில் பலகீனமான மக்கள், ஏழையான மக்கள், அடிமையான மக்கள் எந்த இடத்திலெல்லாம் அவர்கள் பின்தள்ளப்படுகிறார்களோ, இழிவுபடுத்தப்படுகிறார்களோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொறுத்துக் கொள்ள மாட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி செய்தார்கள். பிற்காலத்தில் ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க தெரியுமா? உம்மி மக்தூம் ரலியல்லாஹு தஆலா சபைக்கு வரும்போது சொல்வார்கள், இவர்களை குறித்து
அல்லாஹ் வசனத்தை எனக்கு இறக்கி இருக்கிறான். என்னை பக்குவப்படுத்துவதற்கு அல்லாஹ் இறக்கினான் இவரை குறித்து. அல்லாஹ் அக்பர். இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் பார்க்கிறோம், பலகீனமான மக்களை எப்படி நாம் அணுகுகிறோம் சகோதரர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை விட பலகீனமான மக்களை வைத்திருப்பதெல்லாம் அவர்களிடத்தில் நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதை அல்லாஹ் பார்க்க விரும்புகிறார். ஒரு ஏழையை நம்முடைய கண்ணோட்டத்தில் எப்படி பார்க்குகிறோம், ஒரு பணக்காரனுடைய கண்ணோட்டத்தில் எப்படி பார்க்குகிறோம், மஸ்ஜிதிலே 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் முஅத்தினாக துணை வைக்கக்கூடிய ஒரு முஅத்தியை நாம் எப்படி பார்ப்போம், ஒரு ஆலிமை நாம் பார்க்கக்கூடிய பார்வை என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னஹு ரசூலுல்லாஹி ஹக், உண்மையான ரசூல் என்பதற்கான சான்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலிருந்து வந்த எல்லா வசனங்களையும் ஓதி காண்பித்திருக்கிறார். ரசூலுல்லாஹி குறித்து இறக்கப்பட்ட வசனம், ரசூலுல்லாஹை பக்குவப்படுத்துவதற்கு அல்லாஹ் இறக்கிய வசனம். அல்லாஹ்வின் தூதர் மறைக்கவில்லை. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், ஆம், அல்லாஹ் என்னை கண்டித்து இறக்கிய வசனம் அபஸா வ தவல்லா, அதனுடைய முதல் வசனம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருபொழுதும் பலகீனமானவர்கள், ஏழைகள், அடிமைகள் அவர்களை இழிவுபடுத்துவதும் அவர்களை கேவலப்படுத்துவதை அல்லாஹ் ஒருபொழுதும் அனுமதிக்க மாட்டான் என்பதை இந்த வசனங்கள் நமக்கு உணர்த்துகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி உம்மி மக்தூமை மாற்றினார்கள் என்று சொன்னால், அவர் கண் தெரியாத நபித்தோழர் அல்லவா, டெப்டி இமாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் இல்லை என்று சொன்னால் மஸ்ஜித் நபவியில் இமாமத் செய்யக்கூடிய பொறுப்பு கண் தெரியாத உம்மி மக்தூம் ரலியல்லாஹு தஆலா. இமாம் என்றால் சாதாரண விஷயம் அல்ல. ரசூலுல்லாஹ் தலைவர், அதற்கு பிறகு ஒரு அந்தஸ்தை உம்மி மக்தூம் ரலியல்லாஹு தஆலா அவருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தார். மிகப்பெரிய ஒரு சிந்தனை இந்த வசனங்கள் நமக்கு சொல்வது, உலகத்தில் நம்மை சுற்றி பல மக்கள் பலகீனமாக வாழ்வார்கள். அவர்களிடத்தில் மென்மையையும் அவர்களிடத்தில் கருணையையும் அவர்களிடத்தில் அன்பையும் விதைப்பதைத்தான் அல்லாஹ்வின் மார்க்கம் வலியுறுத்தி நமக்கு சொல்கிறது. இதை முதல் செய்தியாக நாம் எடுப்போம். இரண்டாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இமாம் புகாரி அவர்கள் 4670வது செய்தியாக இந்த செய்தியை பதிவு செய்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வருகிறார். மதீனாவுக்கு வந்ததற்கு பிறகு அல்லாஹ்வின் தூதர் ஹவுஸ் ஹஸரஜ் 2 கோத்திரத்தார்களையும் அல்லாஹ்வின் தூதர் இணைத்து அன்சாரிகளாக மாற்றினார்கள். ரசூலுல்லாஹுடைய வருகைக்கு பிறகு மதீனாவின் தலைமைத்துவ அந்த லீடர்ஷிப்பை ரசூலுல்லாஹுடைய கரத்திலே அன்சாரிகள் ஒப்படைத்தார்கள். அல்லாஹ்வின் தூதர், நீங்கள் தான் சையதுல் மதீனா, மதீனாவின் தலைவர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செய்கிறார்கள். மதீனாவாசி ரசூலுல்லாஹுவை கட்டித் தழுவி தலைமை பண்பை, தலைமைத்துவத்தை கொடுக்குகிறார்கள். இது அந்த மக்காவில் இருந்த முனாஃபிக்குகளுக்கு பிடிக்கவில்லை. அது எப்படி? முஹம்மத் அவருக்கும் மதீனாவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? அவர் வந்தவுடனே அவரிடத்திலே இந்த தலைமைத்துவத்தை கொடுக்குகிறார்களே என்று சொல்லி முனாஃபிக்குகள், மக்காவில் ரசூலுல்லாஹுக்கு மிக கடுமையாக எதிரிகளாக இருந்தது முஷ்ரிக்குகள், நேரடி எதிரிகள். ஆனால் மதீனாவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்த எதிரிகளில் ஒருவர்கள் தான் முனாஃபிக்குகள். ரசூலுல்லாஹோடு இஸ்லாத்தை ஏற்றிருப்பார்கள், ரசூலுல்லாஹோடு அமர்வார்கள், ரசூலுல்லாஹோடு தொழுகைக்கு வருவார்கள், ரசூலுல்லாஹோடு மஷூராவில் அமர்வார்கள். ஆனால் உள்ளத்தில் அல்லாஹ்வின் மார்க்கத்திற்கு எதிரான சிந்தனை ஓட்டங்களை சுமந்த மனிதர்களாக அவர்கள் இருந்தார்கள். குர்ஆன் அப்படியே சொல்லும். பல போர்க்களத்தில் அஹ்ஸாப், உஹத் போர்க்களத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1000 சஹாபாக்களை ஒன்றிணைத்து அழைத்துச் செல்கிறார் உஹதை நோக்கி. அந்த இடத்தில் அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் என்று சொல்லப்படுகிற ஒரு முனாஃபிக், அவன் 300 பேரிடத்தில் சொல்கிறான், நீங்கள் எல்லாம் போவாதீர்கள், போனால் உங்களுக்கு மரணம் தான் என்று சொல்லி எச்சரிக்கை செய்து 300 பேரை அழைத்து சென்று விடுகிறான். அவனுடைய எண்ணம் என்பது முஹம்மது தோல்வியடைய வேண்டும். பல்வேறு சூழ்ச்சிகளை செய்தான், பல்வேறு அவன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியாவது தீர்த்து கட்ட வேண்டும், அவர்களை இந்த தலைமைத்துவத்திலிருந்து ஒதுக்க வேண்டும், அப்புறப்படுத்த வேண்டும் என்று பல்வேறு முயற்சிகளை கூட இருந்து கொண்டு
ஒரு கட்டத்தில் ரசூலுல்லாஹை நேரடியாக எதிர்க்க முடியவில்லை என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மீது ஒரு அவதூறு வருகிறது. அந்த அவதூறை பரப்புகிறான். பரப்புவதோடு மட்டுமல்ல, சஹாபாக்களை நம்ப வைக்கிறான். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருக்கும் சஃப்வான் ரலியல்லாஹு தஆலா அவனுக்கும் தாமதமாக பயணத்திலிருந்து வருகிறார்கள். இருவருக்கு மத்தியில் தவறான தொடர்புகள் இருக்கிறது என்று சொல்லி ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு தஆலா அன், மிஸ்தஹ் இப்னு அஸாத் ரலியல்லாஹு தஆலா போன்ற மிகப்பெரிய சஹாபாக்களை எல்லாம் நம்ப வைக்கிறான், பரப்புகிறான். ஒரு கட்டம் எப்படி ஆகிறது என்று சொன்னால், இந்த பிரச்சனை வலுபெறுகிறது. இன்னும் வஹி வரவில்லை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஹி அறிவிக்கவில்லை. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவருடைய விடயத்தில் ரசூலுல்லாஹ் மஸ்ஜித் நபவியிலே ஒன்று கொடுக்கிறார்கள். முஹாஜிர்களையும் அன்சாரிகளையும் ஒன்று கொடுக்கிறார்கள். ஒன்று கூடி சொல்கிறார்கள், என்ன இப்படி ஒரு அவதூறு என்னுடைய மனைவி மீது வந்திருக்கிறது, என்ன பிரச்சனை? உடனே ஒரு கோத்திரம் எழுந்து சொன்ன, அல்லாஹ்வின் தூதரை, இந்த பரப்புவது யார் தெரியுமா? அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல். நீங்கள் சொல்லுங்கள், அவனை நாங்கள் வெட்டி விடுகிறோம். உடனே அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூலை சார்ந்த கோத்திரம் சொன்னது, நீங்கள் எப்படி வெட்டுவீர்கள்? அவர் எங்களுடைய கோத்திரத்தாய் சார்ந்தவர் என்று சொல்லி பள்ளிவாசலுக்குள்ளேயே 2 மக்களாக பிரிகிறார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருவரையும் சமாதானப்படுத்துகிறோம், சமாதானமாக இருங்கள், அல்லாஹ்வுடைய வசனத்தை எதிர்பார்த்தவர்களாக நாம் இருப்போம். அந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருக்கடியில் இருந்த ஒரு நேரம் தான் தன்னுடைய மனைவியின் மீது ஒரு அவதூறு வருகிறது. மதீனாவினுடைய சில சஹாபாக்கள், சில முனாஃபிக்குகள் இதை பரப்ப ஆரம்பிக்கிறார்கள். அந்த அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் மரணிக்கிறார். புகாரி பதிவு செய்கிறார். ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும், இவன் தான் எல்லாத்திற்கும் காரணம், எல்லாம் நமக்கு துரோகம் இழைத்தவன், நமக்கு பின்னால் நின்று குத்தியவன், நமக்கான எதிரிகளோடு உடன்படிக்கை செய்து நம்மை வீழ்த்த முற்பட்டவன் அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல். ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும். அவன் மூத்தாகிறான். மூத்தாகும் பொழுது அவருடைய மகன் அப்துல்லா வருகிறார். இலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய தந்தை அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் மரணித்து விட்டார். உங்களுடைய ஆடையை எனக்கு தாருங்கள். அந்த ஆடையினூடாக என்னுடைய தந்தை அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூலுக்கு நான் கஃபன் செய்வேன் கேட்கிறார். ரசூலுல்லாஹுடைய ஆடை, பரக்கத் நிறைந்த அந்த உடல், ரசூலுல்லாஹுடைய உடல், அந்த உடலோடு ஒட்டிய ஆடை பரக்கத். சில சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுடைய ஆடையை வாங்குவார்கள். எதற்கென்று சொன்னால், நாங்கள் மரணித்ததற்கு பிறகு அது எங்களுக்கு கஃபனாக இருக்க வேண்டும். அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் மரணிக்கிறான். மகன் வந்து அழுதவராக கேட்க, அல்லாஹ்வின் தூதரே, கொஞ்சம் உங்களுடைய ஆடையை தாருங்கள், அல்லாஹ் இதனூடாக கருணை காட்டலாம். ரசூலுல்லாஹ் எதுவும் சொல்லவில்லை. அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூலா, எனக்கு தரலாம் முடியாது, என்னை எந்த அளவிற்கு என்னோடு இணைந்து குளிமறைத்தான் அவன். ரசூலுல்லாஹ் சொல்லலை. ஆடையை கலத்தினார்கள், கலத்தி கொடுத்தார்கள். கொடுத்த உடனே அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூலுடைய மகன் சொல்கிறான், அல்லாஹ்வின் தூதரே, நான் குளிப்பாட்டி கஃபன் செய்து வைக்குகிறேன், அவருக்கு நீங்கள் தொழுகை நடத்த வர வேண்டும். அவருக்கு நீங்கள் தொழுகை, ஜனாசா தொழுகை நடத்த வர வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சரி, நீங்கள் என்ன செய்யுங்கள், தயார்படுத்தி வையுங்கள், நான் வருகிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி எழுந்து செல்கிறார்கள். ஃபஅഖத பித்தௌபி ஃபகாம உமர் ஃபஅഖத பித்தௌபி. உமர் ரலியல்லாஹு தஆலா எழும்புகிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய சட்டையை பிடித்து இழுக்குகிறார்கள். அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்வின் தூதரே, அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூலுக்கா நீங்கள் தொழுகை நடத்துகிறீர்கள்? வகத் நஹாக ரப்பக அன் துஸல்லி அலைஹி. அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூலுக்கா நீங்கள் தொழுகை நடத்துகிறீர்கள்? அவன் எதுவெல்லாம் செய்தான் நபியே என்று ஒவ்வொன்றாக நபியிடத்தில் சொல்கிறான். அல்லாஹ் இதெல்லாம் செய்தான் அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல். உஹதில் நமக்கு செய்த துரோகம் தெரியுமா? உங்களுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்களை பற்றி துரோகம் தெரியுமா என்று ஒவ்வொன்றாக சொல்லும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்லை. சிரித்தவர் சொன்னாங்க, இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறார், நபியே, நீங்கள் அவர்களுக்கு 70 முறை பாவ மன்னிப்பு தேடினார் முனாஃபிக்குகளுக்கு அல்லாஹ் அவர்களை ஒருபொழுதும் மன்னிக்கவே மாட்டான். நிஃபாக்குல் அக்பர் அல்லாஹ் சொல்கிறார், நீங்கள் நபியே 70 முறை முனாஃபிக்குகளுக்கு நீங்கள் பாவ மன்னிப்பு தேடினாலும் அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னிக்க மாட்டான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஃபஅஸிதுஹு அலா 70. அல்லாஹ் 70 முறை தானே சொல்லியிருக்கிறான், நான் 71வது முறை அவருக்காக நான் பாவ மன்னிப்பை நான் தேடுவேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எவ்வளவு துரோகங்கள் எனக்கு இழைக்கப்பட்டாலும், எவ்வளவு கஷ்டங்கள் என்னை பின்னிக் கொண்டாலும், அவன் எவ்வளவுதான் எனக்கு கஷ்டங்களை ஏற்படுத்தினாலும்
என் குடும்பத்தின் மீது அவதூறு சொன்னாலும், என் நேச மனைவியை அவதூறு சொன்னாலும் என்னுடைய பண்பு அது அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள், தொழுகைக்காக அங்கே வந்து நிற்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் நின்றவுடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜனாசாவுக்கு முன்பதாக நின்றவுடனே அல்லாஹ் வசனத்தை இறக்குகிறான், வலா துஸல்லி அலா அஹதின் மின்ஹு பாத அபதன் வலா தகும் அலா கப்ரிஹி. அல்லாஹ் இறக்குகிறான், நபியே வலா துஸல்லி அலா அஹதின் மின்ஹு மாத அபதா, இந்த மையத்துக்கு, இந்த ஜனாசாவுக்கு, மரணித்திருக்கிற அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூலுக்கு நீங்கள் தொழுகை நடத்தக்கூடாது. நீங்கள் தொழுகை நடத்தக்கூடாது. வலா தகும் அலா கப்ரிஹி, அவனுடைய கபருக்கு அருகே நீங்கள் நிற்கக்கூடாது. இன்னஹும் கஃபரு பில்லாஹி வ ரசூலிஹி, அவன் யார் தெரியுமா? அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் குஃப்ரை செய்தவன். வமாத்து வஹும் ஃபாஸிகூன், ஃபாஸிக்காக பாவியாக மரணித்தவன். ரசூலுல்லாஹ் நிலைப்பாடு என்ன? போய் நிற்கிறார்கள், வசனம் இறங்குகிறது, இவருக்கு நீங்கள் தொழுகை நடத்தக்கூடாது, இவருடைய கபருக்கு அருகாமையில் கூட நிற்கக்கூடாது, இவர் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாறு செய்தவன், பாவியாக மரணித்தவன். இன்னல் முனாஃபிகீன ஃபீ தர்கி அஸ்வலி மினன் நார், நரகத்தின் அடித்தளத்தில் இருக்கக்கூடியவன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே பின்வாங்கினார்கள். இல்லை, இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் இதற்கு கீழாக ஒரு ஹதீஸை கொண்டு வருவார்கள். ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடையை கொடுத்தார்கள்? அந்த ஆடையை வைத்து கஃன் செய்யப்பட்டான். ஏன் கொடுத்தார்கள்? அந்த நேரத்தில் 70 கைதிகளை பிடிக்குகிறார்கள். 70 கைதிகள் பத்ரில். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வருகிறார்கள். 70 கைதிகளையும் வைக்கிறார்கள். கடுமையான குளிர். அதில் ஒருவருக்கு ஆடை இல்லை, நடுங்குகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்கிறார்கள், இந்த கைதி குளிரோடு நடுங்குகிறார், உங்கள் யாராவது ஆடை இருந்தால் ஒரு ஆடை அவருக்கு கொடுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்கள் சகோதரர், கைதியாக இருந்தாலும் எதிரிகளாக இருந்தாலும் என்னுடைய கட்டுப்பாட்டு கீழ் வந்தவுடனே அவர் ஒருபொழுதும் அநீதத்திற்கு உள்ளாக்கப்படக்கூடாது. சஹாபாக்கள் கொடுக்கிறார்கள் ஆடைகள், ஆனால் அவருக்கு பத்தவில்லை. குட்டையாக இருக்கிறது, நெட்டையாக இருக்கிறது, பத்தவே இல்லை. அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் அந்த இடத்தில் இருக்கிறார், அந்த சபையில் இருக்கிறார். எழுந்து இந்த ஆடையை கொடுங்கள் என்று சொல்கிறார். போடுகிற அந்த அடிமை, அந்த கைதி சரியாக இருக்கிறது. உடனே அப்துல்லாஹ் இப்னு சலூல் சொன்னான், நீயே வைத்துக்கொள். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை நினைவு கூறினார்கள், என் கட்டுப்பாட்டில் அந்த கைதி இருக்கும் பொழுது அவருக்கு அவன் உதவி செய்தானே, அந்த உதவிக்கு மறு உதவியாக என் ஆடையை நான் கொடுத்தேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும். புகாரி அவர் இந்த ஹதீஸை கொண்டு வருவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தது அந்த உதவியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறக்கவே இல்லை. இன்றைக்கு நமக்கு உதவி செய்யக்கூடிய மக்களை மறந்த வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனையோ பேர் பலகீனமாக நாம் இருந்திருப்போம் உலகத்தில், குழந்தையாக, சிறுவனாக, வாலிபனாக. நம்முடைய தாய் தந்தை கஷ்டப்பட்டு நமக்கான எவ்வளவு உதவிகளை நமக்காக செய்திருப்பார்கள். ஆனால் நன்றி மறந்தவனாக இல்லாமல் ரஹிம ரப்பி நம்ம நிறைய மக்கள் ஆற்று வந்தவுடன் மாறுகிறோம். நம்முடைய தாய் தந்தை நமக்கு செய்த உதவிகளை மறக்குகிறோம், நன்றி கெட்டவனாக மாறுகிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒரு உதவியை ஞாபகம் கொண்டார்கள் இல்லை. அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூலுக்கு ஆடை எடுத்து கொடுத்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை இறக்குகிறார். மூன்றாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இறக்கிய ஒரு வசனம். இப்னு ஹிப்பான் அவர்கள் 620வது செய்தியாக இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள். இமாம் நாசிருதீன் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் இந்த ஹதீஸை ஹஸனுடைய தரத்தில் கொண்டு வருகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் இரவு எழும்புகிறார்கள். மிக முக்கியமான வசனம், மிக மிக முக்கியமான வசனம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு எழும்புகிறார்கள். எழும்பு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா எதிர்நோக்கி சொல்லுகிறார்கள், ஆயிஷாவே என்னை விட்டுவிடு, நான் இரவு தொழ வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து ஆயிஷா சொன்னார்கள், நீங்கள் தொழுங்கள் அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு அதுதான் சிறந்தது. என்னோடு இருப்பதை விட இரவு நீங்கள் தொழுவது சிறந்தது. சஹாபிய பெண்மணிகள். அல்லாஹ்
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகிறார்கள், தக்பீரை கட்டி குர்ஆனுடைய வசனங்களை ஓதுகிறார்கள், அழுகிறார்கள், தேம்பி அழுகிறார்கள். ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த அழுகையை பார்க்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெஞ்சு அப்படியே அந்த சுடுதண்ணி வைக்கும் பொழுது ஆகும்ல அந்த கொதி நிலை, அது போன்றானது. நெஞ்சு முழுக்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அந்த கண்ணீர் சூழப்படுகிறது, அழுகிறார்கள். உட்கார்ந்த இடம் முழுக்க சூழப்படுகிறது. ஐஷா ரலியல்லாஹு தஆலா ஒன்றும் புரியவில்லை. ஐஷா ரலியல்லாஹு தஆலா பார்க்கிறார்கள், ஃபஜ்ருடைய நேரம் வருகிறது. பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எழுப்புவதற்காக வருகிறார். வந்தவுடனே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், பிலாலே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு தொழுகைக்காக எழுந்து நின்றார். அவர் அழுதார், கடுமையாக அழுதார். அந்த அழுகையினூடாக எனக்கு என்ன சொல்ல வேண்டும் என்று தெரியவில்லை, நீங்கள் கேளுங்கள். உடனே பிலால் ரலியல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருகாமையில் வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், லிமா தப்கி வத் கஃபரல்லாஹு லக் மா தகத்தம வலா தஅக்கர. அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் ஏன் அழுகிறீர்கள்? லிமா தப்கி, எதற்காக அழுகிறீர்கள்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய முன் செய்த பாவங்கள், பின் செய்த பாவங்களை எல்லாம் மன்னித்திருக்கிறானே. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஃபல அகூன அப்தன் ஷகூரா, நான் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள அடியானாக இருக்க விரும்புகிறேன். பிலாலே, நான் அழுத காரணம் அல்லாஹ் என் மீது எவ்வளவு அருட்கொடைகளை பொழிந்திருக்கிறான், அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள அடியானாக நான் இருக்க ஆசைப்படுகிறேன். லகத் நஸலத் அலைய லைலத்துல் ஆயத்துன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இரவில் சில வசனங்களை எனக்கு இறக்கி இருக்கிறான். வைலுன், நாசமடைவான், லிமன் கர்அஹா வலம் யதஃபக்கர் ஃபீஹா, எவன் அதை ஓதி அதை சிந்திக்கவில்லையோ, வைலுன், அவன் நாசமடைவான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தொழுது கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இறக்கப்பட்ட 2 வசனம், சூரா ஆல இம்ரானுடைய 190 191வது வசனம், இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்தி வக்திலாஃபில் லைலி வன் நஹார் லஆயாத்தின் லில் உலில் அல்பாப் அல்லதீன யذ்குரூன அல்லாஹ கியாமன் வ குஊதா வ அலா ஜுனூபிஹிம் வ யதஃபக்கரூன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த் ரப்பனா மா خلقت هذا باطلا سبحانك فقنا عذاب النار. குர்ஆனுடைய வசனம் 2 ஆல இம்ரான் 190 191. இந்த வசனத்தை ஓதி யார் சிந்திக்கவில்லையோ, அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த், நிச்சயமாக வானங்கள் பூமி படைக்கப்பட்டிருப்பதிலும், வக்திலாஃபில் லைலி வன் நஹார், இரவும் பகலும் மாறி மாறி வருவதிலும், லஆயாத்தின் லில் உலில் அல்பாப், சிந்திக்கக்கூடியவர்களுக்கு, அறிவார்ந்த மக்களுக்கு அதில் படிப்பினை இருக்கிறது. வானம் பூமியுடைய படைப்பை பற்றியும், இரவு பகல் மாறி மாறி வருவதை பற்றி சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு படிப்பினை, உலில் அல்பாப் படிப்பினை இருக்கிறது. அல்லதீன, அவர்கள் எத்தகைய என்று சொன்னால், யذ்குரூன அல்லாஹ, அல்லாஹ்வை நினை கூறுவார்கள், கியாமன் வ குஊதா, நின்றவராகவும் உட்கார்ந்தவர்களாகவும், வ அலா ஜுனூபிஹிம், இன்னும் தன்னுடைய விலாப்புறத்தில் படுத்தவர்களாகவும், வ யதஃபக்கரூன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த், அவர்கள் சிந்திப்பார்கள் வானத்தை பற்றி, பூமியை பற்றி, அதனுடைய படைப்பை குறித்து, எப்படியெல்லாம் அல்லாஹ் இந்த வானத்தையும் பூமியை படைத்திருக்கிறார் என்பதை பற்றி சிந்தித்து சொல்வார்கள். ரப்பனா, எங்கள் இறைவா, மா خلقت هذا باطلا, நீ இதையெல்லாம் வீணுக்காக நீ படைக்கவில்லை, சுப்ஹானக், நீ பரிசுத்தமானவன், ஃபகினா அதாபன் நார், நரகத்திலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. 2 வசனம். வானம் பூமியை பற்றி சிந்திக்காமல், இரவு பகல் மாறி மாறி வருகிறதே அதை குறித்து சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு அத்தாட்சிகள் உண்டு, அறிவு உண்டு, அதனூடாக படிப்பினைகள் உண்டு. அந்த மக்கள் யார்? உட்கார்ந்த நிலையில், படுத்த நிலையில், தன்னுடைய விலாப்புறத்தில் படுத்த நிலையில், உட்கார்ந்த நிலையில், நின்ற நிலையில் அல்லாஹ்வினுடைய வானத்துடைய படைப்பையும் பூமியுடைய படைப்பையும் படைத்து அப்படியே அவர்கள் சொல்லுவார்கள் அல்லாஹ்விடத்திலே, ரப்பனா, எங்கள் இறைவா, மா خلقت هذا باطلا, இதெல்லாம் வீணுக்காக படைக்கவில்லை ரப்பே. அல்லாஹ் வீணுக்காக படைத்திருக்கிறார். அஃபஹஸிபுதும் அன்னமா خلقناكم عبثا, உங்களை அல்லாஹ் வீணுக்காக படைத்திருக்கா எண்ணிக்கொண்டீர்களா? சூரியன் வருவதும் சந்திரன் வருவதும் வீணுக்காகவா? மழை வருவது வீணுக்காகவா? உங்களுக்கு தாவரங்கள் முளைப்பது வீணுக்காகவா? அல்லாஹ் சொல்கிறான், அல்லதி خلق السبع السماوات طباقا, அந்த ரப்பு யார் தெரியுமா?
வானத்தை 7ஆக திபாக்கா 7 தகடுகளாக அல்லாஹ் படைத்திருக்கிறானே. மா தரா ஃபி ஹல்கிர் ரஹ்மான் மின் தஃபாவுத், நபியே உன்னுடைய ரஹ்மானுடைய இந்த படைப்பில் ஏதாவது குறைபாடுகள் இருக்கிறதா? ஃபர்ஜில் பஸர், உங்களுடைய பார்வையை வானத்தை நோக்கி பாருங்கள். ஹல் தரா மின் ஃபுதூர், ஏதாவது குறைபாடுகள் வானத்தில் இருக்கிறதா என்பதை பார். அல்லாஹ் சொல்ற நபியை பார்த்து. இன்னும் சகோதரர்களே, வானத்தை எப்படி அல்லாஹ் படைத்திருக்கிறார், பூமி எப்படி அல்லாஹ் படைத்திருக்கிறார், சந்திரனை எப்படி அல்லாஹ் படைத்திருக்கிறார், சூரியனை எப்படி அல்லாஹ் படைத்திருக்கிறார். வன்ஸல்னா மினல் முஅஸிராத்தி மாஅன் ஸஜ்ஜாஜா, தொடர்ச்சியாக பொழியக்கூடிய மழையை அல்லாஹ் இறக்கிறார். அதிலிருந்து அல்லாஹ் தாவரங்களையும் தானியங்களையும் செடிகளையும் அல்லாஹ் முளைக்கச் செய்கிறார். குர்ஆன் இந்த உலகத்தில் ஒரு வேதம் மட்டும்தான் வானங்களை பற்றி, பூமியை பற்றி, சந்திரனை பற்றி, சூரியனை பற்றி, மனிதனை பற்றி, அஃபலா துப்சிரூன், நீ சிந்தி உன்னை பார், உன் கண் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறது, உன் உடல் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் எல்லா மருத்துவர்களும் ஒன்று சேர்ந்து ஒன்று கூடி ஒரு கண்ணை உருவாக்க முடியாது. உருவாக்க முடியுமா? ஒரு கண்ணை உருவாக்க முடியுமா? ஒரு கிட்னியை உருவாக்க முடியுமா? அல்லாஹ்வின் ஒவ்வொரு வேத வசனங்களும் அல்லாஹ் என்பவன் இருக்கிறான் என்பதை மனிதனுக்கு உணர்த்தும். டாக்டர் டீஜசன், தாய்லாந்தை சார்ந்த ஒரு அனாட்டமி ப்ரொஃபஸர், அவர் ஒரு ஆய்வு செய்கிறார். குர்ஆன் இறை வேதம் என்பதை எவ்வளவு தத்ரூபமாக அல்லாஹ் சொல்கிறார். அவருடைய ஆய்வு என்பது மனிதனுக்கு தோலிலிருந்து வழி பறக்கிறதா இல்ல தோலுக்கு கீழே இருக்கக்கூடிய சதையிலிருந்து வழி பறக்கிறதா, இதான் அவருடைய ஆய்வு. மனிதனுக்கு தோலிலிருந்து வழி பறக்கிறதா, மூளைக்கு தெரிகிறதா, அல்ல தோலுக்கு கீழே இருக்கக்கூடிய சதையிலிருந்து வழி பறக்குகிறதா? குர்ஆனுடைய ஒரு வசனம், சூரா நிசாவுடைய 56வது வசனம், அல்லாஹ் சொல்லுகிற நரகவாதிகளை குறித்து அல்லாஹ் சொல்கிறான். குல்லமா நல்ஜத் ஜுலூதுஹும் பத்தல்நாஹும் ஜுலூதன் கைரஹா. நரகவாதிகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்திலே போட்டவுடன் அவர்களுடைய தோள்களை எல்லாம் அந்த நரக நெருப்பு சுட்டரித்து விடும். பத்தல்நாஹும் ஜுலூதன் கைரஹா, அந்த தோள்கள் சுட்டரித்ததற்கு பிறகு நாம் வேறு தோள்களை மாற்றிக்கொண்டே இருப்போம். லியதூகுல் அஸாப், அஸாபை அவர்கள் சுவைப்பதற்காக. குர்ஆன் நரகவாதி நரகத்தில் போட்ட உடனே தோள்கள் எல்லாம் வெந்து எரிந்து விடும். அல்லாஹ் சொல்கிறான் வேறு தோள்களை மாற்றிக்கொண்டே இருப்போம், வேதனையை சுவைப்பதற்காக. அவர் அந்த ஆய்வில் சொல்கிறார், ஊசி போடுவாங்கல்ல, ஊசி போடும் மேலே குத்தும்போது மேலே உள்ள லேயர்லேருந்து மூளைக்கு வலி தெரிகிறது, கீழே இறங்க வழி தெரியாது. 8வது ரியாதில் நடந்த 8வது அறிவியல் மாநாட்டிலே அவர் பேசுகிறார், ஆம், மனிதனுக்கு தோலிருந்தான் மூளைக்கு வலி பறக்குகிறது. இந்த குர்ஆன் வசனத்தை முன்னிறுத்தி சொல்கிறார், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். இறை வேதம் என்பது அல்லாஹ்வின் புறத்தில் இது வந்திருக்கிறது, அல்லாஹ்வின் தூதர் தான், அல்லாஹ்வின் தூதர் என்பதாக டாக்டர் டீஜசன், நீங்கள் கூகுள் அவரை டைப் பண்ணால் அவருடைய அந்த ஆர்டிக்கிள் வரும். அல்லாஹ் அக்பர். ஒரு குர்ஆன் வசனம் எந்த அளவிற்கு அல்லாஹ் அதை பேசுகிறான். அல்லாஹ் அக்பர். இன்னும் வார்த்தைகளில் பாருங்கள். இப்போ குர்ஆனில் நீங்கள் சில வார்த்தைகளை பார்க்கலாம். இப்போ குர்ஆன் எடுத்துக்காட்டாக அல்லாஹ் யா அய்யுஹன் நம்ல் உதுகுலு மசாக்கினக்கும் காலத் நம்லத்துன், சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பாலத்தை கடப்பார்கள். ஹத்தா இதா அத்தவ் அலா வாதி நம்லி காலத் நம்லத்துன், அந்த பாலத்தை கடக்கும் பொழுது எறும்பு கூட்டம் அப்படியே அதை கிராஸ் பண்ணும் பொழுது காலத் நம்லத்துன் என்று குர்ஆன் பதிவு செய்கிறது. காலத் நம்லத்துன் என்று சொன்னால் பெண் பாலை குறிக்குகிறது, பெண் பால். இப்ப நீங்க சாஹிபுன் என்று சொன்னால் ஆண் நண்பனை குறிக்கும், சாஹிபத்துன் என்று சொன்னால் பெண் நண்பனை குறிக்கும், தாலிபுன் என்று சொன்னால் ஆண் மாணவனை குறிக்கும், தாலிபத்துன் சொன்னால் பெண் மாணவியை குறிக்கும். முதக்கர் முஅன்னஸ் நீங்கள் நஹ்வில் படித்தால் உங்களுக்கு தெரியும். காலத் நம்லத்துன், ஆண் எறும்புக்கு நம்லுன் என்று பதிவு செய்யும், பெண் எறும்புக்கு நம்லத்துன் என்று பதிவு செய்யும்.
அல்லாஹு அக்பர். 1400 வருடத்திற்கு முன்பதாக ஒரு எறும்பு சமூகத்தை வழி நடத்துவது என்பது பெண் எறும்பு என்று வார்த்தையினூடாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முன்னிறுத்தி இருக்கிறான். قالت نملة, சின்ன குட்டி, ரவுண்டு தான் சொல்லுவாங்க. அதை பெண் பாலை குறிப்பதற்கு ரவுண்டு தான், சின்ன குட்டியா இருக்கு. ஒரு ஹாவை மேல 2 புள்ளி போட்டா இருக்கிறது. அதுல பெண் பாலை குறிக்கும். 1000 வருடத்திற்கு முன்பதாக எறும்பு சமூகத்தை வழிநடத்துவது என்பது قالت نملة, ஒரு பெண். இன்றைக்கு அறிவியல் அதனை உண்மைப்படுத்தி இருக்கு. அல்லாஹு அக்பர். இந்த வேத வசனங்கள், இந்த குர்ஆன் அல்லாஹ்வின் புறத்தினால்தான் வானங்கள் பூமி. இந்த குர்ஆன் என்ன சொல்கிறது? சிந்திக்க சொல்கிறது. அல்லாஹ்வின் படைப்புகளை சிந்திக்க சொல்கிறது. அல்லாஹ் எப்படி படைத்திருக்கிறான், மனித உடலை எப்படி படைத்திருக்கிறான், வானங்களை, பூமியை, கடலை எப்படி அல்லாஹ் படைத்திருக்கிறான் என்கிற இந்த சிந்தனை என்பது அல்லாஹ் இருக்கிறான் என்பதை நமக்கு சொல்லும் சகோதரி. அல்லாஹ்வுடைய சிஃபத் குர்ஆன். இந்த குர்ஆனை நீ ஓத ஓத படிக்க படிக்க அல்லாஹ்வை நீ உணர்வாய். அல்லாஹ் இருக்கிறான் என்பதை உணர்வான். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருளை நாம் அனைவருக்கும் தருவானாக. அன்பிக்கினே எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்கள், இந்த குர்ஆனோடு அதிகம் தொடர்பு கொள்ளக்கூடிய மக்களாக ஓதுவதோடு மட்டுமல்ல சகோதரர்கள், குர்ஆனை படிக்க வேண்டும். குர்ஆன் எனக்கு எதை சொல்கிறது என்பதை நாம் படிக்க வேண்டும். அதனுடைய விளக்க உரைகளை இந்த ரமலானில் நாம் படிக்க வேண்டும். அது என்ன செய்தி என்னை பார்த்து சொல்ல வருகிறது என்பதை நாம் படிக்க வேண்டும். குர்ஆனோடு தொடர்பு கொள்ளக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹுடைய வேத வசனங்களை விட்டு தொலைவு ஆக ஆக ஒரு மிகப்பெரிய ராஹத்தை மனிதன் இழக்குகிறான். குர்ஆன் என்பது ஒரு ராஹத். உங்களுடைய உள்ளங்கள் கஷ்டத்தால், உங்களுடைய உள்ளங்கள் எம்டினஸை நீங்கள் ஃபீல் செய்தார் என்று சொன்னால் உங்களுடைய குர்ஆன் உங்களால் ஓதப்படவில்லை என்பதனுடைய அடையாளம் அது. நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள். அதனால தான் சலஃபுகள் தொழுகைக்கு முன்பதாக 2 பக்கங்கள் அல்லது 3 பக்கங்கள் குர்ஆனை ஓதுவார்கள், தயாரிப்பு செய்வார்கள். அல்லாஹ்வுடைய வசனத்தோடு தன்னுடைய அந்த 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 உள்ளத்தை இணைப்பார்கள். இணைத்ததோடு தொழுகை நின்றால் தொழுகையில் ராகத் கிடைக்கும். உள்ளத்தில் இறை வசனங்கள் இல்லாத உள்ளம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணம் கற்பித்தார்கள். என்ன? பாலடைந்த வீட்டுக்கு சமமான ஷைத்தானில் இருக்கக்கூடிய உள்ளமாக மாறிவிடும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கிய இந்த குர்ஆன், இந்த மாத்தி இறக்கிய குர்ஆனை வாழ்நாள் முழுக்க சாஹிபுல் குர்ஆனாக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். குர்ஆன் தோழன். எனக்கு ஓத தெரியாது, நான் ஓத படிக்கல. ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு ஓத கற்றுக்கொண்ட வயது என்ன தெரியுமா? ஹாலித் பின் வலீத் ஓத கற்றுக்கொண்ட வயது என்பது 48. யார்கிட்ட படிச்சாங்க தெரியுமா? அம்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, சிறியவர். சஹாபாக்களில் பெரும்பாலான மக்கள் குர்ஆனை படித்தது, ஓத படித்தது கொஞ்சம் வயது ஆகியதற்கு பிறகுதான். எனவே குர்ஆன் ஓதாத நாவுகளும், குர்ஆன் இறங்காத உள்ளமும், குர்ஆனை சிந்திக்காத நம்முடைய எண்ணங்களும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கப்ரில் வைத்த உடனேயே அதாப் வெளிப்படும் பொழுது குர்ஆன் சொல்லுமாம், யா அல்லாஹ் இவனை பாதுகா. நாளை மறுமையில் நோன்பு சிபாரிசு செய்யும், யா அல்லாஹ் இவனுக்கு சொர்க்கத்துக்கு கொடுன்னு சிபாரிசு செஞ்சுட்டு போயிடும். ஆனால் குர்ஆன், யா அல்லாஹ் இவனை கண்ணியப்படுத்து. அல்லாஹ் சொல்றான், கண்ணியப்படுத்துகிறேன், கண்ணியப்படுத்து, கண்ணியப்படுத்துகிறேன், கண்ணியப்படுத்து. குர்ஆன் அவனை முதல் தரஜாவிலே அவனை கொண்டு சேர்க்கும் வரை குர்ஆன் சிபாரிசு செய்து கொண்டே இருக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இக்ரஉல் குர்ஆன் ஃபஇன்னஹு யஅதி யௌமல் கியாமத்தி ஷஃபீஅன் லிஅஸ்ஹாபி. உங்களுக்கு தோழனாக குர்ஆன் அந்த மஹ்ஷரிலே வரும். யாரும் உதவி செய்யாத பொழுது உலகத்தில் நின்றவாறு, உட்கார்ந்தவாறு, படுத்தவாறு நீங்கள் குர்ஆனை ஓதிய மக்களாக, குர்ஆனின் தோழராக இருந்தீர்கள். அந்த குர்ஆன் அல்லாஹ்விடத்திலே வாதிடும், யா அல்லாஹ் இவனை சொர்க்கத்துக்கு அனுப்பி, அல்லாஹ் அவன் ஓதியா என்னை நீ சொர்க்கத்துக்கு அனுப்பி என்று தொடர்ச்சியாக சொல்லும். எனவே இந்த குர்ஆன் ஓத தெரியலன்னா அதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அத்தகைய அருளை நாம் அனைவருக்கும் வழங்குவானாக. எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனோடு மரணம் வரை தொடர்பு கொள்ளக்கூடிய நன்மக்களாக நாம் அனைவரையும் ஆக்குவானாக. எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானுடைய நோன்புகளை நமக்கு ஏற்றுக்கொள்வானாக. எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு நம்முடைய தொழுகைகளை ஏற்றுக்கொள்வானாக. எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி அவன் விரும்புகிறான் அப்படி இந்த ரமலானுடைய காலங்களை கழிக்கக்கூடிய நன்மக்களாக நாம் அனைவரையும் ஆக்குவானாக. எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சபையில் கேட்ட செய்திகளை வாழ்க்கையில் செயல்படுத்தக்கூடிய நன்மக்களாக எல்லாம் அல்ல அல்லாஹ் ஆக்கியல் புரிவானாக. முதல் செய்தியாக நாம் சொன்னது அபஸ வ தவல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை சுழித்ததற்காக அல்லாஹ் ரசூலுல்லாஹை கண்டித்திருக்கிறது. எந்த ஒரு பலகீனமான மக்கள் இருந்தாலும், யார் நம்ம இடத்திலே
பலகீனமாக ஏழையாக வந்தாலும் அவர்களை நடத்தக்கூடிய முறை என்று ஒன்று உண்டு. அவர்களுக்கு நடத்த வேண்டிய முறையிலே அநீதம் இழைத்தால் அல்லாஹ் மிக பெரும் அளவிற்கு நம்மை அல்லாஹ் எதிர்கொள்வார். இரண்டாவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எவ்வளவு துரோகங்களை செய்த பொழுது கூட அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் அவருக்காக அல்லாஹ் தொழுகைக்கு நின்றார்கள். ஜனாஸா கிட்ட வர போயிட்டாங்க. அல்லாஹ் வசனத்தை இறக்குவதற்கு பிறகுதான் பின்வாங்கின. எத்தனையோ துரோகங்கள் நமக்கு நம்முடைய குடும்பத்தினூடாக செய்திருப்பார்கள். நம்முடைய குடும்பம் நம்முடைய எத்தனையோ துரோகங்களை எல்லாம் செய்திருக்கும். அவர்கள் இந்த ரமலானுடைய காலத்திலே மன்னிக்க வேண்டும். அல்லாஹ் ஒரே ஒரு கூலியை தான் சொன்னான் குர்ஆனில், வமன் அஃபா, யார் மன்னிப்பாரோ அஜ்ருஹு அலல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் அந்த கூலி அவருக்கு இருக்கிறது. நீ ஒருவரை மன்னித்தால் கூலி என்பது அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. எனவே அதிகமான மன்னிப்புடைய தன்மையை வெளிப்படுத்த வேண்டும். மூன்றாவதாக குர்ஆன் சிந்திக்க வேண்டும். குர்ஆனை அல்லாஹ் எதை சிந்திக்க சொல்கிறானோ அதை சிந்திக்க வேண்டும். சிந்திக்க சிந்திக்க அதனால தான் ரப்பை அறிவான் அதிகமாக. ரப்பை அறிந்தால் என்ன ஆகும்? அழகாக சொல்லுவார், அல்லாஹுவை அறிய 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 மரணத்தை நேசிக்க ஆரம்பிச்சு விடுவான். மன் ஹப்ப லிகா அல்லாஹ் ஹப்ப அல்லாஹு லிகாஹு. எந்த மனிதர் அல்லாஹுவை சந்திக்க விரும்புகிறாரோ அல்லாஹு சந்திக்க. இந்த ஹதீஸை சஹாபாக்கள் கேட்டார்கள். அவர்கள் ஏன் அந்த அளவுக்கு இருந்தாங்கன்னு சொன்னால் அல்லாஹ் யார் என்று தெரியும். குர்ஆனுடைய முஸ்ஹபாக என்ன இருக்குது? ஏதோ பிரிண்டிங் ப்ரெஸ்ல அடிச்சுட்டு வந்து நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், ஏதோ பிரிண்டிங் ப்ரெஸ்ல வந்து உட்காந்து வச்சிருக்காங்க. இல்லை, இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் அர்ஷி மீது உயர்ந்து இருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் 23 ஆண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறக்கிய வசனம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதை மரணத்திற்கு முன்பதாக நாம் படிக்க வேண்டும். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருளை நாம் அனைவருக்கும் தந்து புரிவானாக. எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மஜ்லிஸை கபூல் செய்தல் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.